DPI Tamil News. இருமத்தூர் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள். தருமபுரி மாவட்டம் இருமத்தூரில் ஆடி 18 ஐ முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடி அருகிலுள்ள சிவன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை இணைக்கும் இந்த புனித தலத்திற்கு ஆடி 18 ஐ முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் திரண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு படையினர் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்ட எல்லையில் இருக்கிற கோயில் ரெண்டு மாவட்ட எல்லையில் மானியமேடு, திருப்பத்தூர், வெளி மாவட்டத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் அமாவாசை, பௌர்ணமி, திதி கொடுக்கவும் அந்த நிறைய பக்தர்கள் அதிகமாக உதவி புரியுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் போதுமான வசதிகள் இல்லை, குறைவா இருக்குது. மாவட்ட நிர்வாகத்திட்ட பல முறை நாங்கள் முறையிட்டு எங்களுக்கு முறையாக எங்களுக்கு முழுசாக செஞ்சு கொடுக்கல. அவங்க நாங்கள் படித்துறை கேட்டோம், ஏதோ தண்ணி வசதி கேட்டோம், கழிப்பறை வசதி கேட்டோம். அந்த மின்னலுக்கு சுத்தமாக எங்களுக்கு நான் பல முறை முறையிட்டு எங்களுக்கு கொடுக்கலீங்க. கோயில் அருகாமையில் உள்ள இப்ப இடம் சுற்றுலாத்தலமா அறிவிச்ச ஒகேனக்கல் காவேரி போற ஜனம் அதுக்கு அதிகப்படியான கூட்டமா எங்களுக்கு இப்ப வருவாங்க. புனித நீராட அதிகமான கூட்டம் வருவாங்க. அதுக்கு மேல பக்கம் நிறைய புறம்போக்கு நிலம் இருக்கவங்க அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை எடுத்துட்டு எங்களுக்கு சுற்றுலா தலமா செஞ்சு கொடுத்தா கிருஷ்ணகிரி மாவட்டமும் தருமபுரி மாவட்டமுடைய எல்லை மைய பகுதியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் மாதேஸ்வரன் திருக்கோயில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இதுங்க ஆடிப்பெருக்கு விழான்றது வருஷம் நல்ல முறையில் நடந்துருக்குது. ஆனால் போதுமான வசதி இதில் இல்லை. இந்த வசதியை தருமபுரி மாவட்ட அதிகாரிகளும் கிருஷ்ணகிரி மாவட்ட அதிகாரிகளும் நல்லபடியாக செய்து கொடுக்கணும். கழிப்பிட வசதி, போதுமான குடிநீர் வசதி, மற்ற இதர அதாவது மின்விளக்கு வசதி ரொம்ப குறைவாக இருக்குது. ஜனங்க போறதுக்கு நைட் டைம்ல ரொம்ப சிரமமா இருக்குது. இதை நல்லபடியாக செய்து கொடுக்கணும்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய அதிகாரியும் தருமபுரி மாவட்ட அதிகாரியும் இணைந்து ஒரு ஒகேனக்கல் சுற்றுலா தலம் மாதிரி இது நல்ல முறையில் பண்ணிக்கணும். இன்னும் ஜனம் போறதுக்கு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். இந்த ஆறை சுற்றுலா தலமாக மிக நல்ல முறையில் செய்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.